வணக்கம். நம்ம இப்போ இந்த நுகர்வோர் பாதுகாப்பு இத பத்தி பார்ப்போம். கன்சியூமர் புரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1986 அது முதல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து புதுசா வந்து கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட் 2019 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில இது என்ன அப்படின்னா, 2019க்கு அப்புறம் என்னென்ன கன்சியூமர் மேட்டர்ஸ் வருதோ அதெல்லாம் வந்து கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட் 2019 கீழ பதிவு செய்வாங்க. இதுதான் மேட்டர். கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட் இப்போ 2019. இதில் என்ன மேட்டர் அப்படின்னா கன் த டெஃபிஷியன்சி இன் சர்வீஸு, அன்ஃபேர் ட்ரேடு ப்ராக்டிஸு, ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேடு ப்ராக்டிஸு, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கன்சியூமரில் இதெல்லாம் சொல்லுவாங்க சரிங்களா. அந்த முறையற்ற வாணிபம், சேவை குறைபாடு, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷனில் வருது சரிங்களா. கன்சியூமருக்கு எதிரான விஷயங்கள் ஏதாச்சும் நடக்குது அப்படின்னா 2019க்கு அப்புறம் 2000 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019ல் அதை ஃபைல் பண்ணுவாங்க. செக்ஷன் 35ல் ஃபைல் பண்ணுவாங்க சரிங்களா. 2019க்கு முன்னாடி நடந்ததெல்லாம் 1986 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கீழே வரும் சரிங்களா. இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து தெர் இஸ் நன் அபவ் த லா, தெர் இஸ் நோ ஒன் அபவ் த லா. அதாவது சட்டத்துக்கு மேலே யாருமே கிடையாது, சட்டம் தான் பெருசு, அதுக்கு கீழே கீழே தான் எல்லாருமே, கரெக்டுங்களா. சட்டம் வந்து எல்லாருக்குமே பொதுவானது. இப்போது இந்த கன்சியூமரை பாதுகாக்கணும் அப்படின்னு தான் அந்த சட்டம் போடுறாங்க சரிங்களா. கன்சியூமரை பாதுகாக்கணும். கன்சியூமர்னால் யார்? நுகர்வோர். நீங்களும் நானும் தான் நுகர்வோர். நம்ம போய் ஒரு பால் பாக்கெட் வாங்கினா நம்ம தான் நுகர்வோர் சரிங்களா. கன்சியூமரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் போடுறாங்க இல்லையா. எப்படிங்க மொட்டையாக பாதுகாப்பாங்களா? என்னோட கேள்வி வந்து என்னென்னா, மொட்டையாக அவங்கள பாதுகாப்பாங்களா? மொட்டையாக பாதுகாப்பாங்களா? கன்சியூமரை பாதுகாக்கிறதுனா என்னதுங்க? கன்சியூமரை எப்படி பாதுகாக்கிறது? கன்சியூமர் அப்படிங்கிறவங்க நீங்கள் வேலிடான எவிடன்ஸ், வேலிடான டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸு, பேப்பர் ப்ரூஃபு இதையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா தான் கன்சியூமர் கோர்ட்டில் வழக்கு போட முடியும். கன்சியூமர் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே கிராஸ் எக்ஸாமினேஷன் கிடையாது. அந்த சாட்சி கூண்டை கொண்டு வந்து வச்சு அந்த சாட்சி கூண்டு மேலே உங்களை நிற்க வச்சுலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க கன்சியூமர் கோர்ட்டில். அது சிவில் கோர்ட்டில், கிரிமினல் கோர்ட்டில் தான் அப்படி கேட்பாங்க. சிவில் கோர்ட்டில் வந்து பாருங்கள், இது கிரிமினல் கோர்ட்டு பாருங்கள், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா குற்றவாளி கூண்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஜட்ஜுக்கு எதிர்க்க ஒரு கூண்டு ஒன்று இருக்கும், அதில் ஏறி நிற்பாங்க அக்யூஸ்டு ஃபெலோஸு. சாட்சி கொடுக்குறவங்க இந்த ஜட்ஜுடைய ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கூண்டு இருக்கும். அங்கே அதுதான் சாட்சி கூண்டு, அங்கே தான் நீங்கள் ஏறி பதில் சொல்லுவீங்க சரிங்களா. அந்த மாதிரி கன்சியூமர் கோர்ட்டில் கிடையாது. கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் எப்படி பைசல் பண்ணுறாங்க, எப்படி தீர்த்து வைக்கிறாங்க, பேஸ்ட் ஆன் தி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் சரிங்களா, பேப்பர் ப்ரூஃப். இந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸு, பேப்பர் ப்ரூஃபை எல்லாம் கொண்டு வந்து கன்சியூமர் நுகர்வோர் ஆகிய நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அப்புறம் எப்படிங்க அவங்கள மொட்டையாக பாதுகாப்பாங்களா? சரி, அப்போ வந்து பையர்ஸ் பிவேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்க. பையர்ஸ் பிவேர்னால் என்ன அர்த்தம்? விற்கிறவனுக்கு 100 கன்று போதும், வாங்குறவனுக்கு 1000 கன்று வேணும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. இதுதான் விஷயம். ஸோ அப்போ அந்த எவிடன்ஸை கொண்டு வந்து கொடுக்காம விட்டாக்கா கேஸ் என்ன ஆகும்? கேஸ் காலி ஆகிடும், கேஸ் வேஸ்ட்டு, கேஸ் போட்டதே வேஸ்ட்டு சரிங்களா. அதாவது வந்து என்ன அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் எவிடன்ஸை பக்காவாக கொடுக்குறீங்க வைங்களேன். எவிடன்ஸுன்றது என்னது தான்? பேப்பர் ப்ரூஃபு. பேப்பர் ஆதாரங்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் கேஸு வந்து நிற்கும் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா. கிரிமினல் கேஸுக்கு ஐ விட்னஸ் முக்கியம், சிவில் கேசஸுக்கு டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸ் முக்கியம். கன்சியூமர் கேஸும் சிவில் நேச்சர் தான். கன்சியூமர் கேஸுக்கு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் தான் முக்கியம். அங்கு கிராஸ் எக்ஸாமினேஷன் கிடையாது. பார்ட்டியை நிற்க வச்சு ஜட்ஜஸ், அட்வொகேட்ஸ் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணி ஜட்ஜஸ் அதை ரெக்கார்டு பண்ண மாட்டாங்க. அது அங்கே கிடையவே கிடையாது. சட்டத்தில் என்ன இருக்குது? கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019ல் என்ன இருக்குது அப்படின்னா, தேவைப்பட்டுச்சுன்னா இஃப் சிச்சுவேஷன் அரைசஸ் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. ஆனால் நீங்கள் நிஜமாக கோர்ட்டில் போய் பாருங்கள், எங்கேயாச்சும் கிராஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு கிடையாது சரிங்களா. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019ல் இருக்குது. தேவை ஏற்பட்டுச்சுன்னா அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா ஜட்ஜஸ் அதை கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலாம் அப்படின்னு சட்டத்தில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கன்சியூமர் கோர்ட்டில் அந்த மாதிரி கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறது கிடையாது, ஓகேங்களா. ஏன்னா அது டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸ் ப்ரூஃபை, பேப்பர் ப்ரூஃபை வச்சு தான் அங்கே தீர்ப்பு கொடுப்பாங்க சரிங்களா. நீங்கள் பக்காவாக எவிடன்ஸை, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வக்கீல்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் அதை அழகாக என்ன பண்ணுவோம், அந்த எவிடன்ஸை வந்து உங்களோட புகார் மனு எவிடன்ஸை எல்லாம் போட்டு நாங்கள் கம்முன்னு உட்காந்துக்குவோம். நாங்கள் வாயை திறந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை, அந்த பேப்பர் ப்ரூஃப் பேசும் சரிங்களா. ஸோ ஆர்கியூமெண்ட்டை விட மேலானது எவிடன்ஸு. எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி தான் ஆர்கியூமெண்ட்டே பண்ண முடியும் சரிங்களா. அதனால் எவிடன்ஸ் தான் முக்கியம். அதாவது என்னதான் தம் கட்டி ஆர்கியூமெண்ட் பண்ணாலும்
எவிடன்ஸ் பேப்பர் எவிடன்ஸ் இல்லைன்னா கேஸ் காலி ஆகிடும். சரிங்களா? ஸோ பேப்பர் எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மை ரிட்டன் ஆர்கியூமெண்ட்ஸ் மே பி ட்ரீட்டட் ஆஸ் ஓரல் ஆர்கியூமெண்ட்ஸ் மை லார்ட் அப்படின்னு சொன்னாலே போதுமானது. சரிங்களா? ஸோ அந்த எவிடன்ஸை கொடுக்க வேண்டியது நுகர்வோர் ஆகிய உங்களுடைய கடமை. நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா கேஸை நாங்கள் நடத்தி வின் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? இதுதான் மேட்ரு. கேஸை மட்டும் கொடுக்கறது, புகாரை மட்டும் கொடுக்கறது, எவிடன்ஸே இல்லாமல் வந்து எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் கேஸை கொடுத்து என்ன பிரயோஜனமா? அந்த கேஸ் நிற்காதுங்க அப்படின்றோம். இல்லை சார் இங்கே நடத்துங்க சார் அப்படின்றீங்க. கேஸ் நடத்தி பிரயோஜனம் இல்லைங்க. உங்களுடைய ஆத்திரத்தை, உங்கள் ஆத்திரம் எனக்கு புரியுது. உங்களை அவன் ஏமாற்றிட்டான், புரியுது. அந்த கம்பெனிக்காரன் உங்களை ஏமாற்றிட்டான், எனக்கு புரியுது. ஆனால் அதுக்கு தகுந்த பேப்பர் ஆதாரம் இல்லாமல் நீங்கள் கேஸ் நடத்தி என்ன பிரயோஜனம்? நீங்கள் ஒரு சாதாரண ஆள், அவன் கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். அந்த கம்பெனியில் 4-5 அட்வொகேட்ஸுங்க இருப்பாங்க, எக்ஸ்டர்னல் கவுன்சில்ஸ் இருப்பாங்க, உள்ளுக்குள்ளேயே கம்பெனிக்குள்ளேயே அட்டர்னிஸ் இருப்பாங்க. சரிங்களா? அவங்க அசால்ட்டாக இந்த கேஸை தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த கேஸ் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இல்லைப்பா, கேஸ் டிஸ்மிஸ் ஆகும்பா, கேஸ் வந்தால் வரட்டப்பா, ஒரு 4 வருஷம் இழுப்பா அந்த கேஸை, 4 வருஷம் கழிச்சு கேஸ் டிஸ்மிஸ் ஆகட்டும். ஓகேவா? புரியுது? இதுதான் மேட்ரு. இந்த கேஸில் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கிடையாது. அவங்ககிட்ட எவிடன்ஸே கிடையாது. அவன் போதுமான எவிடன்ஸை கோர்ட்டில் தாக்கல் பண்ணலை. ஓகேவா? அவன் ஏதோ கோவத்தில் கேஸ் போட்டுருக்கான். அவன் போடட்டும். அவனுக்காக நம்ம ஒரு 4 வருஷம் இழுப்போமே கேஸ் இழுத்து 4 வருஷம் கழிச்சு கேஸ் டிஸ்மிஸ் ஆகட்டுமே. அவன் ஒன்றும் இல்லாமல் நாமத்தை போட்டோமே. புரியுதுங்களா? இப்படிலாம் சொல்லுவாங்க ஆப்பனண்ட் அட்வொகேட். அப்போ வந்து ஆப்பனண்ட் அட்வொகேட்டை நான் குறை சொல்லலை. நீங்கள் தான் வந்து பையர்ஸ் பிவேர். கரெக்டுங்களா? நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும், கேஸுக்கு உண்டான பேப்பர் ஆதாரமே இல்லாமல் வெறும் கோவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு கேஸை நடத்துனா நீங்கள் தான் வாய்தாக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு போகணும். ஒரு ஹியரிங்க்கு 1000 ரூபா நீங்கள் ஃபீஸ் கொடுக்கணும். சரிங்களா? ஒரு ஹியரிங்க்கு 1000 ரூபா ஃபீஸ் கொடுக்குறீங்க. ஒரு கன்சியூமர் கேஸ் மினிமம் 2 வருஷம் இழுக்கும். சரிங்களா? மினிமம் 2 வருஷத்தில் முடிஞ்சதுன்னா பரவாயில்ல. அது 3 வருஷம் 4 வருஷம் இழுத்துட்டு போச்சுன்னா ஒவ்வொரு ஹியரிங்க்கு நீங்கள் வாய்தா ஃபீஸ் கொடுத்துட்டு உட்காந்துருப்பீங்க. சரிங்களா? கடைசியில் கேஸ் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா அந்த வக்கீல் சரியில்லைன்னு சொல்லுவீங்களா? அப்படி கிடையாது. வக்கீல் நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம். நீங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் தான் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் தான் வந்து எப்படி இருக்கணும், உஷாராக இருக்கணும். நீங்கள் தான் சுதாரிப்பாக இருந்து அதுக்குண்டான டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எங்ககிட்ட கொண்டு கொடுக்கணும். கரெக்டுங்களா? நான் 4 வருஷம் கேஸ் நடத்தினார் வக்கீல், ஒன்றுமே இல்லை, 1000 ஃபீஸ் வாங்கினார், 48 வாய்தாக்கு ஃபீஸ் வாங்கினார், 40,000 50,000 ஃபீஸ் வாங்கினார், கேஸ் தோற்று போச்சு, வக்கீல் சரியில்லை. இப்படி பிளைண்டாக பேச வேண்டியது. இது யாருடைய தப்பு? நுகர்வோர் ஆகிய உங்களுடைய தப்பு, வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, தூங்குறவனை எழுப்பலாம்ப்பா, தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எப்படிப்பா எழுப்ப முடியும் அப்படின்னு கோர்ட்டு சொல்லுது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 சட்டம் தான் போட முடியும். அந்த சட்ட புத்தகத்தை வாங்கி மக்கள் படித்து அவங்க அந்த சட்ட அறிவை வளர்த்துக்கணுமே தவிர, கரெக்டுங்களா? எவிடன்ஸை எல்லாம் கோர்ட்டை விட்டுட்டு வந்து கேஸை போட்டால் கேஸ் டிஸ்மிஸ் தான் ஆகும். அதுக்கு கோர்ட் என்ன பண்ணும், வக்கீல்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம்? கரெக்டுங்களா? பொதுமக்களுடைய இக்னரன்ஸ், உங்களுடைய அறியாமை தான் அந்த கம்பெனிக்காரங்களுக்கு பலமாக இருக்குது. கரெக்டுங்களா? ஒருவருடைய அறியாமை இன்னொருவருக்கு பலம். புரியுதுங்களா சொல்கிறது? அதனால் வந்து எங்களுக்கு தெரியும் கம்பெனிகள் எந்தெந்த கம்பெனிகள் ஏமாத்துதுன்னு எங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஆனால் அவன் கம்பெனி ஏமாத்துறவனவே இருக்கட்டுங்க, அவங்ககிட்ட லாயர்ஸ் இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு புகார் கொடுத்துட்டீங்க, கன்சியூமரில் கோர்ட்டில் கேஸ் போட்டிங்கன்னா அவன் பயந்துருவான்னு நினைக்கிறீங்களா? அவன் தான் டிஃபென்ஸுக்கு 4-5 வக்கீலை வச்சுருக்கிறாங்க. அவன் பக்கமும் வக்கீல் இருக்கான், உங்கள் பக்கமும் வக்கீல் இருக்குது. எந்த பக்கம் எவிடன்ஸ் இருக்குது? எவிடன்ஸ் எங்கே இருக்குதோ அங்கே தான் கேஸ் வின் பண்ண போகுது. அப்போ எவிடன்ஸ் தான் நீங்கள் சேகரித்து கொடுக்கணும். சரிங்களா? எவிடன்ஸ் இல்லைன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அதாவது சட்டத்தில் வந்து ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரொவிஷன் ஆஃப் லா அப்படின்வாங்க. அதாவது ப்ரொவிஷன்னா ஷரத்துன்னு அர்த்தம். சட்டத்தில் ஷரத்துகள் இருக்குங்க. ஓகேங்களா? அது வந்து கன்சியூமருக்காக தான் அந்த சட்டங்கள் போடுறாங்க. கரெக்டுங்களா? அந்த சட்டத்தை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியணும், இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? ஒரு கத்தி உங்கள் கையில் இருக்குது, அந்த கத்தியை நீங்கள் யூஸ் பண்ண தெரியலனா அப்புறம் என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால் வந்து இதே கம்பெனிகள் இருக்கான் பாருங்கள், கம்பெனிகள் வந்து அவன் புத்திசாதுரியமாக வந்து, அதாவது உங்களுக்கு தெரியாமல் அவங்கள சுரண்டுறதுக்கு பேர் தான் ஏமாற்றுதல்னு அர்த்தம். சரிங்களா? உங்களுக்கு தெரியாமல் அவங்கள சுரண்டுறான் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஏமாத்துறது. அதை கம்பெனிக்காரன் பண்ணுறான்னு சொல்கிறீங்களே, அவன் வந்து அங்கே வக்கீல்களை வச்சுருக்கிறான். சரிங்களா? அதனால் வந்து எவ்வளோ வேணால் செலவு பண்ணி கம்பெனிகள் வக்கீலை வைக்கும். சரிங்களா? அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம்னு இருந்துச்சு, இப்போ கமிஷனில் மாற்றிட்டாங்க. இப்போ வந்து கன்சியூமர் ஃபாரம்னு இருந்துச்சு, இப்போ கன்சியூமர் கமிஷன். அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கமிஷனுக்கும் போவாங்க, அங்கேருந்து ஸ்டேட் கமிஷனுக்கும் போவாங்க, அங்கேருந்து நேஷ்னல் கமிஷனுக்கும் போவாங்க, அங்கேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போவாங்க. நீங்கள் எங்கே போவீங்க? சரிங்களா? ஸோ கையில் காசு இருக்கிறவன் தான் இன்றைக்கி வின் பண்ணுவான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் பத்தாது, உங்கள் பக்கம் எவிடன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் கோர்ட்டில் உங்கள் கேஸ் வின் பண்ணணும். சரிங்களா? இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சரிங்களா?
அதாவது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து சட்டம் தெரியல. நீங்க வந்து ஏமாந்து போறீங்க. கரெக்ட்டுங்களா? உங்களுடைய அறியாமை தான் உங்களுடைய தோல்விக்கு காரணமே தவிர, அந்த கம்பெனிக்காரன குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. கரெக்ட்டுங்களா? கம்பெனின்றவன் தொழில் பண்றவன் 5 5 10 ரூவா கையில வச்சிருப்பான். அதுல ரூ. 2 வக்கீலுக்கு செலவு பண்ணுவான். கரெக்ட்டுங்களா? ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, குக்கர் வாங்குனாரு. குக்கர் சரியா ஒர்க் ஆவல சார். குக்கர் சரியில்ல. டூப்ளிகேட் குக்கரு. அவன் மேல கேஸ் போடணும்னாரு. குக்கரோட விலையே ரூ. 2000 தான். அவன் மேல கேஸ் போடுறதுக்கு 20,000 செலவாகும். 2 வருஷம் கோர்ட்டுக்கு அலைய முடியுமா உன்னால? நீ கோர்ட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. நீ வக்காலத்துக்கு கையெழுத்து போட்டு குடுத்தா போதும். ஆனா வக்கீல் ஃபீஸ் ரூ. 10,000 ஆகும். 10,000 முதல்ல எடுத்து டேபிள்ல வை. அப்புறம் கேஸ் நடத்தலாம்னா ரூ. 2,000 குக்கருக்கு நான் 10,000 எப்படி சார் குடுக்க முடியும்? அப்ப வேற குக்கர் வாங்கிட்டு போ. உன்னுடைய கோவம் நியாயமானது எனக்கு புரியுது. உன்னுடைய கோவம் நியாயமானது தான். ஆனா ரூ. 2,000 குக்கருக்கு வந்து நீ வந்து 10,000 நீ செலவு பண்ணணும். ரூ. 1000 தான் கோர்ட் ஃபீஸ். கரெக்ட்டுங்களா? இல்ல அதாவது கோர்ட்டுக்கு ஃபீஸ் வந்து கம்மி தான். ஓகேங்களா? மேக்ஸிமம் கன்சியூமர் கோர்ட்ல ரூ. 1000 நீங்க ஃபீஸ் கட்டினாலே போதும். வக்கீலுக்கு நாங்க வந்து ஒரு 10 வாய்தா ஆகும் சார். 20 வாய்தா ஆகும் சார். 20 வாய்தா நாங்க உங்களுக்காக சும்மா பண்ணி குடுக்க முடியுமா சொல்லுங்க? நீங்க வந்து எங்களுக்கு ஃபீஸ் குடுத்தா தான் நாங்க வாழ முடியும். நாங்க 3 வேள சாப்பிடணும். கரெக்ட்டுங்களா? இல்லையா? அப்படி இருக்கும்போது உங்க கேஸ்ல மெரிட் இருக்குது. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த கேஸ் ஒர்த் கிடையாதுப்பா. ரூ. 2,000 குக்கருக்கு 10,000 செலவு பண்ணிட்டு இருக்காதப்பா. வேற வழிய பாருப்பா அப்படிங்கிறோம். சரிங்களா? ஸோ அதனால அந்த கேஸ் வந்து எடுபடும். அந்த கேஸ் நிக்கும். அப்படின்றது நாங்க இந்த கேஸ் நிக்கும், இந்த கேஸ் நிக்காதுன்றத முதல்லயே சொல்லிடுவேன். சரிங்களா? இந்த கேஸ் வந்து வேலைக்கு ஆகாது சார். போட்டு பிரயோஜனம் இல்ல. உங்களுக்கு தான் தலைவலி. ரூ. 2க்கு ரூ. 20 நீங்க செலவு பண்ணுவீங்கன்றதையும் முதல்லயே சொல்லிடுவேன் நானு. சரிங்களா? நம்ம வந்து என்ன சொல்றது? நம்ம வந்து உண்மைய சொல்லி தான் கேஸ் எடுக்கிறோம். அப்படி இருந்தா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வக்கீல் 4 வருஷம் கேஸ இழுத்தாரு. ஃபீஸ் வாங்குனாரு. கேஸ் தோத்து போச்சு. என்னட்டீங்க எவிடன்ஸ குடுத்தா தானங்க நம்ம வந்து கோர்ட்ல பேச முடியும். எவிடன்ஸ் இல்லாம ஜட்ஜ் என்ன பண்ணுவார் சொல்லுங்க? எவிடன்ஸ் எந்த பக்கம் பேப்பர் எவிடன்ஸ் எந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ஜாஸ்தி இருக்கா, இந்த பக்கம் ஜாஸ்தி இருக்கா, எந்த பக்கம் பேப்பர் எவிடன்ஸ் இருக்குதோ அந்த பக்கம் தான் தீர்ப்பு. கரெக்ட்டுங்களா? இத முதல்ல புரிஞ்சுக்கணும். கோர்ட்டுடைய பேசிக்க நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் மேட்டர். அதாவது ஒரு பொருளை வாங்குறீங்க, அந்த பொருள்ல ஏதோ சம்திங் குறைபாடு இருக்குது அப்படின்னா, அந்த கடைக்காரன்ட்ட போய் கத்திட்டு உட்காந்துறக்கூடாது. அவன் சொல்லுவான், "நான் வெறும் பொருளை வாங்கி விக்கிறேன். நீ போய் மேனுஃபேக்சரை போய் பாரு" அப்படின்னுவான். சரிங்களா? அதனால வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து, உங்களுக்கு பிரச்சனைன்னா நீங்க வந்து அட்வொகேட்ட கான்டாக்ட் பண்ணணும். நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லல. எனக்கு கேஸ் குடுங்கன்னு நான் சொல்லல. அப்படி நான் கேட்கவே கூடாது. இந்த வக்கீல் சுரேந்திரனை கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாரும் என்கிட்ட வாங்க. எனக்கு கேஸ் குடுங்கன்னு நான் உங்கள யாரையும் கேட்கல. ஓகே. எந்த வக்கீலும் அப்படி கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா எங்களுக்கு அப்படி கேட்கறது எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்குது. சரிங்களா? சட்டத்தின் மூலமாக. நாங்க யார்கிட்டயும் போய் எங்களுக்கு கேஸ் குடுங்க, எங்ககிட்ட வாங்க நாங்க கூப்பிடவே கூடாது. நாங்க அங்க கேட்கக்கூடாது. சரிங்களா? எங்களுடைய லா எங்களுக்கு அதுதான். சரிங்களா? உங்களுக்கு பிரச்சனைன்னா நீங்க போய் கடைக்காரன்ட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு, கத்திக்கிட்டு, அங்க போயிட்டு வந்து இது பண்ணக்கூடாது. கரெக்ட்டுங்களா? ஸ்ட்ரெயிட்டா அட்வொகேட் கிட்ட வாங்க. அட்வொகேட்ட போய் உட்காருங்க. என்ன பண்ணணும்னு கேளுங்க. அவரு சொல்லுவாரு. இப்படி லெட்டர் அனுப்புங்க. இப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம். இப்படி கேஸ இனிஷியேட் பண்ணலாம். இப்படி எவிடன்ஸ கேதர் பண்ணணும்னு அவர் சொல்லிக் குடுப்பாரு. அந்த வக்கீலுக்கு நீங்க ஃபீஸ குடுத்தா தான், அந்த வக்கீலும் இதெல்லாம் சொல்லுவாரு. கரெக்ட்டுங்களா? இல்லையா? இல்லன்னா அவரும் அத சொல்ல மாட்டாரு. சரிங்களா? இதுதான் மேட்டர். அதாவது எப்பவுமே வந்து ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படின்னும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, அதாவது நீங்க காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றத கிரியேட் பண்ணணும். வழக்கினுடைய மூலத்த நீங்க கிரியேட் பண்ணணும். அது வந்து புரியுது. அத நாங்க பண்ண முடியாது. நீங்க தான் அத பண்ணணும். இது போல இந்த டேட்ல இப்படி நான் உங்ககிட்ட ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குனேன். எனக்கு நீங்க இதுவரைக்கும் இந்த சர்வீஸ குடுக்கல. கரெக்ட்டுங்களா? நான் உங்ககிட்ட இந்த பொருள் வாங்குனேன். இந்த பொருள் கெட்டு போச்சு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த அவனுக்கு ஒரு லெட்டர் அனுப்பணும். உங்களுக்கு யார் உங்கள ஏமாத்துனானோ, அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் யார் பண்ணானோ, கரெக்ட்டுங்களா? யார் டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் உங்களுக்கு பண்ணாங்களோ, சேவை குறைபாட்டில யார் உங்களுக்கு வந்து சரியா பண்ணலையோ, அவங்களுக்கு நீங்க லெட்டர் அனுப்புங்க. உங்க சைட்ல இருந்து ஒரு ரெஜிஸ்டர்டு போஸ்ட் அனுப்புங்க. ஓகே. விலாவாரியா நீங்க தமிழ்ல எழுதுவீங்களோ, இல்ல இங்கிலீஷ்ல எழுதுவீங்களோ, அவனுக்கு புரியிற மாரி எழுதணும். அவன் ஹிந்திக்காரனா இருப்பான். நீங்க தமிழ்ல எழுதுனா செல்லாது. அவன் கீச்சு போட்டு போயிட்டே இருப்பான். சரிங்களா? அதனால வந்து அ நீங்க தான் லெட்டர் எழுதணும். நீங்க லெட்டர் எழுதி அவன் வந்து உங்களுக்கு லெட்டர்னா ஆர்பிஐடி அனுப்புங்க. ரெஜிஸ்டர்டு போஸ்ட் வித் அக்னாலெட்ஜ்மென்ட் டியூ. சரிங்களா? இல்ல ஆர்பிஐடி லெட்டர போஸ்ட் அனுப்பி பாருங்க. அதுக்கப்புறம் இமெயில் மூலமா அவன தொடர்பு கொள்ளுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க வக்கீல் கிட்ட வாங்க. நாங்க அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறோம். இதெல்லாம் வந்து என்னது? அதாவது நான் லெட்டர் அனுப்புனேன். அதுக்கப்புறம் நான் இமெயில் அனுப்புனேன். நான் பொருள் வாங்குன பில் இதோ வச்சிருக்கிறேன். நான் வக்கீல வச்சு நோட்டீஸ் அனுப்புனேன். அப்படிங்கிறதெல்லாம் நீங்க அப்படியே ஒன் பை ஒன்னா கிரியேட் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் அங்க என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனைக்கு என்ன எவிடன்ஸு? கரெக்ட்டுங்களா? இதெல்லாம் இருந்தா தான் ஒரு கேஸே போட முடியும். கேஸ் எடுத்த உடனே அங்க வந்து கோர்ட்ல வந்து நம்பர் பண்ணிட மாட்டாங்க. அட்மிசிபிலிட்டி பேச சொல்லுவாங்க. அட்மிசிபிலிட்டினா என்னது? இது எப்படி கன்சியூமர் கேஸா வருமா இது? இவங்க கன்சியூமர் தானா? அவங்க வந்து இவங்க கன்சியூமரா? அவங்க வந்து ஆப்போனன்ட் பார்ட்டி அவங்க சர்வீஸ் குடுத்தாங்களா? என்ன மாரி சர்வீஸ் குடுத்தாங்க? இது இந்த செக்ஷனுக்கு கீழ பொருந்துதா? அப்படிங்கிறதான் ஜட்ஜ் கேட்பாரு. அதுக்கப்புறம் ஏன்னா எதுக்குன்னா, அப்பேரன்ட்டா வெளிய தெரியணும். நீங்கள் ஏமாற்றப்பட்டது அப்பேரன்ட்டா வெளிய தெரியணும். அப்பதான் வந்து
கேஸை போட்டு நம்பரிங் பண்ண முடியும். அப்போ தான் ஆப்பரண்ட் பார்ட்டிக்கு சம்மன் போகும். சும்மா ஏன்னு கூவிட்டு ஒன்று இங்கே வேலைக்கு ஆகாது. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய புத்திசாலிகள் நம்ம ஊரில் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, இது ஆஃப்டர் ஆல் கன்சியூமர் கேஸ் தானே, நானே நடத்துவேன், நானே எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு வந்து என்ன பண்ண வேண்டியது, அவங்களே அந்த கேஸை நடத்த வேண்டியது. இங்கே சட்டம் படிச்சுட்டு வக்கீலாக இருக்கிற எங்களுக்கே இங்கே வந்து நாக்கு தள்ளுது. ஓகேங்களா? அங்கே சட்டம் படிச்சுட்டு வந்த வழக்கறிஞர்கள் ஒவ்வொரு சீனியர் அட்வொகேட்ஸும் சும்மா கிடையாது. 20 வருஷம் 30 வருஷம் ஊறினவங்க. அவங்கள புரியுதுங்களா? அவங்களுக்கே அங்கே அவங்களாலேயே வந்து எங்களால் அவங்கள எதிர்கொள்ள முடியல. அப்போ அவங்க அந்தளவு நாலேஜில் இருக்கிறாங்க அவங்க. ஓகேங்களா? எல்லா சட்டத்தையும் படித்து கரைச்சி குடிச்சு எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றிக்கிட்டு வராங்க. கரெக்டுங்களா? எப்படி புரியுதுங்களா சொல்கிறது? அப்படி இருக்கும்பொழுது எல்லாத்தையும் நானே பண்ணுவேன். இதுவரை சாதாரண கன்சியூமர் கேஸ் தானே, ஆஃப்டர் ஆல் கன்சியூமர் கேஸ் தானே. கன்சியூமர் கேஸில் நம்மளே ஆஜராகலான்னு சட்டம் சொல்லுது. நம்மளே போய் ஆஜராகலாம். அது கேஸ் ஊற்றிக்கிச்சுன்னா அப்படியே வீட்டுக்கு வந்துடலாம். அதனால் இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு ஒரு திருக்குறள் ஒன்று வரும். அதை நான் மறந்துட்டேன். அது என்ன மேட்டர்னா, இதனை இவன் தான் செய்யணும்னு இருக்குது. அதை விட்டு அதை நானே செய்வேன்னா என்ன அர்த்தம்? நீங்களே போய் வீடு கட்டுவீங்களா? நீங்களே போய் என்ன சொல்கிறது, நீங்களே உங்களுடைய பைக் சர்வீஸ் பண்ணுவீங்களா? நீங்களே என்ன இது? அது அந்தந்த வேலையை அவன் தான் செய்யணும். அங்கே வந்துட்டு வந்து கன்சியூமர் பாரில் வந்து எனக்கு நிறைய கன்சியூமர் கேசஸ் வரும். கன்சியூமர் பாரில் வந்து உட்காந்துருக்கேன். அங்கே வந்து சார் இந்த கேஸ் எப்படி பண்ணணும், இந்த ப்ரூஃப் அஃபிடவிட் எப்படி தாக்கல் பண்ணணும், இந்த ரிட்டர்ன் ஆர்குமெண்ட்ஸ் எப்படி போடணும், இதையெல்லாம் கேட்டிங்கன்னா வக்கீல் சொல்லுவாரா? அந்த அந்த வேலையை தான் வக்கீல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்டயே வந்து நீங்கள் ஐடியா கேட்டிங்கன்னா அவர் எப்படி சொல்லுவார்? அதை வச்சு தான் அவர் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் போய் சைக்கிளை காற்று அடிக்கிறீங்கன்னா சைக்கிளை கொண்டு போய் விட்டிங்கன்னா சைக்கிள் கடைக்காரர் காற்றடிச்சு கொடுப்பாரு. அண்ணா எப்படி நான் காற்று அடிக்கணும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே, நானே அடிச்சிக்கிறேன்னா. நீ காற்று அடித்தா அவருக்கு 5 ரூபா கிடைக்கும். அதை நீங்களே அடிச்சிக்கிறேன்னா அப்போ நீங்களே அந்த காற்றடிக்கிற மிஷினை வாங்கி நீங்கள் அடிச்சிக்கணும். அண்ணா எப்படிண்ணா நீங்கள் வண்டியை சர்வீஸ் பண்ணுறீங்க, எப்படிண்ணா நீங்கள் வண்டியில் ஆயில் ஊற்றுறீங்க, எப்படிண்ணா நீங்கள் வந்து ஏர் ஃபில்டர் மாற்றுறீங்க, எப்படிண்ணா ஆயில் ஃபில்டர் மாற்றுறீங்க அப்படின்னா அந்த 2 வீலர் சர்வீஸ் மெக்கானிக் அதை சொல்லிக் கொடுப்பாரு அவங்களுக்கு. அதுதான் அவருடைய தொழில். அவர் வந்து அதை வந்து வாடகை எடுத்து வாடகை கட்டி கரண்ட் பில்லு கட்டி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறார் சர்வீஸ் பண்ணுற மெக்கானிக். அவர்கிட்ட போய் எப்படி பண்ணணும் நீங்கள் கேட்பீங்களா? அவருடைய தொழிலை வந்து அவருடைய தொழில் அவர் எப்படி பண்ணுறாருன்ற நுணுக்கத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாருங்களா? சொல்லி தர மாட்டார். அதே மாதிரி தான் வக்கீல்களும். சரிங்களா? நானே நடத்துவேன் கேஸை, நானே அப்பீர் ஆவேன், ஊற்றி மூடிச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை, அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தான். சரிங்களா? அதனால் வந்து கேஸுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதை அவங்க தான் செய்யணும். அந்த கேஸை வந்து பார்ட்டி இன் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பீர் ஆகிறேன்னு போய் கோட்டை விடாதீங்க. பக்காவான வக்கீலை கான்டாக்ட் பண்ணுங்கள், ஜென்யூனாக அட்வைஸ் வாங்குங்க. எத்தனையோ வக்கீல்கள் நல்ல பயங்கரமான வக்கீல்கள்லாம் இருக்கிறாங்க. 10 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, கேஸ் வின் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த வழியை பாருங்கள். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போனா உங்களை திட்டலை, குறை சொல்லலை. அது என்ன ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸு, எங்களுக்கே பயமாக இருக்குது. ஜட்ஜு என்ன கேள்வி கேட்பார், ஆப்பரண்ட் அட்வொகேட் எப்படி வாதம் வைப்பார், அவங்க தோண்டி எடுத்துக்கிட்டு வந்து இப்போ இது வைக்கிறாங்க, வாதம் வைக்கிறாங்க, ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறாங்க. சீனியர் அட்வொகேட்ஸ் வந்து அவ்வளவு நாலேஜ் வச்சுட்டு படிச்சுக்கிட்டு வந்து ஆர்குமெண்ட் வைக்கும்பொழுது நாங்கள் பயப்படுறேன். இவரெல்லாம் நானே கேஸை நடத்திக்குவேன், நானே அப்பீர் ஆகுவேன், கேஸ் ஊற்றுனதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போக வேண்டியது தான். என்ன நீங்கள் இவ்வளவு தான் உங்களோட நாலேஜ். இது நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, நான் எல்லாரையும் குறை சொல்லலை. ஒரு சில பேர் பண்ணுற தப்பு. நானே பார்ட்டி இன் பர்சனாக ஆஜர் தான் உங்களுக்கு ஆக தெரியும். எப்படிங்க நீங்கள் ப்ரூஃப் அஃபிடவிட் எப்படி போடுவீங்க, ரிட்டர்ன் ஆர்குமெண்ட்ஸ் எப்படி போடுவீங்க, அவங்க 1008 ஐஏ பெட்டிஷன் சிஎம்பி பெட்டிஷன் போடுவோம், அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க, உங்களுக்கு கன்சியூமர் ப்ரொசீஜர் என்ன தெரியும், உங்களுக்கு லீகல் ப்ரொசீஜர் என்ன தெரியும், எதுவுமே தெரியாமல் நீங்கள் எப்படி அப்பீர் ஆவீங்க, கடைசியில் உங்கள் கேஸை கோட்டை விடுவீங்க. இதெல்லாம் ஓவர் கான்ஃபிடன்ஸ், இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. கரெக்டுங்களா? அந்தந்த வேலையை அவங்க தான் செய்யணும்னு அந்த காலத்துலேருந்தே இருக்குது. அந்த முறையை நீங்கள் பின்பற்றுனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து வின் பண்ணுவீங்க கன்சியூமர் கேஸில். இல்லைன்னா 5க்கும் 10க்கும் வந்து கஞ்சத்தனப்பட்டீங்கன்னா கேஸை கோட்டை விட்டுருவீங்க. சரி, ஓகே, நான் உங்களை திட்டலாம் குறை சொல்லலை. பட் உங்களுடைய அறியாமை உங்களுடைய தோல்விக்கு காரணம் அப்படிங்கிறத சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.